ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் தமிழ் வரும், ஆனால் கொஞ்சம் அங்கே இங்கே தப்பு பண்ண மன்னிச்சுக்கோங்க. ஸோ டு ஆல் த ரெஸ்பெக்டட் கெஸ்ட், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி ஃபார் பீயிங் ஹியர். உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் டைம் எடுத்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, அதே பெரிய விஷயம். ஸோ எல்லாருக்குமே நன்றி. அண்ட் டு ஆல் மை எஸ்பெஷலி மை மம் அண்ட் டேட் இங்கே வந்திருக்காங்க ஆல் தி வே ஃப்ரம் பெங்களூர் எனக்காக. ஏன்னா பீங் மை ஃபர்ஸ்ட் மூவி, அவங்கள இல்லாமல் நான் இங்கே நின்று பேசியிருக்க மாட்டேன், இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸா என்னை நம்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, பெரிய ஒரு கனவு இங்கே நான் நின்று பேசுகிறேன்னா இட்ஸ் அ வெரி பிக் திங் ஃபார் மீ. ஏன்னா பெங்களூர்லேருந்து இருந்து ஐடி வேலை பண்ணி எங்கேயோ ஃபோன் வந்து ஹீரோயின் நான் பண்ணுறியம்மான்னு ஒரு கால் வந்துச்சு, வாழ்க்கையை மாற்றிச்சு. இப்போ உங்கள் முன்னாடியே நிற்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் எங்கேயும் போக போகிறது இல்லை. ஸோ இந்த கோ-ஆர்டிஸ்ட் அப்புறம் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. அண்ட் டு ஆல் மை டெக்னீஷியன், டிரெக்டர்ஸ், அசோசியேட்ஸ், கேமராமேன் அண்ட் ராஜி அக்கா எஸ்பெஷலி, அண்ட் லக்ஷ்மண் சார், தென் தீனா மாஸ்டர், மொட்டை ராஜேந்திர சார், பிரகாஷ் மாஸ்டர், அனைவருக்குமே ரொம்ப நன்றி. என்னை ஆக்டிங் சொல்லி கொடுத்து கேமரா முன்னாடி நின்று என்னை அவ்வளோ அழகாக பண்ண வச்சு ஆக்டிங் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. மீடியா அண்ட் ப்ரெஸ், உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை எனக்கு. ஸோ கீப் மீ ஆஸ் உங்கள் தமிழ் பொண்ணு. ஏற்றுக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், மூவி பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக நம்ம இந்த மூவி பண்ணுமோ அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் பார்க்கும்போது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பாருங்கள், என் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. உருட்டு உருட்டு மூவி, டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் மூவியும் இருக்குது. ஸோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும்ல, நல்லாயிருக்கு. ஸோ ஐ என்ஜாய்ட் ரியலி. அண்ட் ப்ரொடியூசர் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ. எனக்கு இந்த நான் எப்பவுமே சாங் தான் பண்ணியிருக்கேன், பட் இதில் வந்து ஒரு கேரக்டரோட சாங்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அண்ட் என்னோட நடித்த கோஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு முகம் சொல்லிக்காமல் எல்லாருமே ஒரு ஈகோ இல்லாமல் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ அழகாக வந்திருக்கு அவுட்புட். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணாமல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உருட்டு உருட்டு மூவியோடைய ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் ஃபஸ்ட்டு அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் பாஸ்கர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அஸ்மிதா சொன்ன மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஈகோ இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க பொண்ணுங்க வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக. ஸோ நாங்கள் ஒரு 20 days ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இன்க்ளூடிங் ஹீரோயின், வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி, ஹீரோயின் அண்ட் நாங்கள் கோ-ஆர்டிஸ்ட் 3 பேரும், சுகிமா அண்ட் அஷ்மிதா, நான், ஹேர் ட்ரெஸ்ஸர் அக்கா, எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சிஸ்டர்ஸ் பாண்டிங் இருந்தது எங்களுக்கு இந்த மூவியில். ரித்து வந்து ஹீரோயினாக இருந்தாலும் எங்கள் கூட வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் மெயின்டைன் பண்ணாங்க. அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினுக்கு வந்து வெல்கம். அண்ட் இந்த சாங்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒர்க் பண்ணும்போதும் சரி, இப்போ பார்க்கும்போதும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தீனா மாஸ்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார். கண்டிப்பாக இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஃபேமிலியோட வந்து தேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முழு பேர் சின்னாலப்பட்டி சுகி. திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற சின்னாலப்பட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நிறைய வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கேன். இடையில நான் சார் கூட டைரக்டர் கூட படம் பண்ணும்போது, வேற ஒரு படம் பண்ணும்போது சொன்னார், நான் படம் பண்ண உங்களை கூப்பிட்றேன்னு சொன்னார். ஆனால் மனுஷா கோயில ட்ரெஸ்ஸை போட்டு என்னை ஆட விட்டாருங்க. ஆனால் மாஸ்டர் ஒத்துழைச்சாரு. வெஸ்டர்ன் காஸ்டியூமும் எனக்கு காஸ்டியூம் செட் ஆகலை, நான் எப்பயுமே சாரியில் தான் இருப்பேன், நீ ஆடுமா, ஏதோ உனக்கு வர்றதா பண்ணுமா அப்படின்னாரு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் நன்றி. ஜாம்பவாகனங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நிறைய மகிழ்ச்சியான நினைவுகள் இருக்குது. சேரனுடைய ஞாபகம் மருதிய மாதிரி நான் வந்து நாகேஷ் சாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனந்த் பகல் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 பேருமே நான் வந்து நாகேஷ் சாரை பற்றி முதல்ல நான் ஆனந்த் பாபு பற்றி சொல்கிறேன். ஆனந்த் பாபு என் படம் புது வசந்தம் படத்தில் நடித்தார். அந்த படத்தில் உள்ள டான்ஸ் மூமெண்ட்டு, போடு தாளம் போடு பாட்டு, அப்புறம் வந்து
ஆடலுடன் பாடலை கேட்டு எம்ஜிஆருடைய சாங் வந்து நான் ரீமிக்ஸ் பண்ணியிருந்தேன். மனோவும் சுசிலாமாவையும் பாட வச்சு ஒரு 1 மினிட்டுக்கு பண்ணியிருந்தேன். அதெல்லாம் ஆனந்த் பாபு தான் டான்ஸ் ஆடுவார், ஒன்றும் கொரியோகிராஃபர்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஆனந்த் பாபுக்கு கேசட் கொடுத்துட்டா அவர் அது வீட்டில் போட்டு பார்த்து அவர் டான்ஸ் எப்படி ஆடுவாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஷார்ட் வைப்பேன். அதே மாதிரி தான் நான் பேச நினைப்பலாம்லையும் நான் 4-5 பாட்டு ஆனந்த் பாபு இருந்தாங்கன்னா எனக்கு டான்ஸ் மாஸ்டரே தேவையில்லை, ஏன்னா அவரே எல்லாம் கம்போஸ் பண்ணிடுவார். அது மாதிரி பிரபுதேவம் ஆனந்த் பாபு வச்சு அப்படி எடுத்துட்டேன். புது வசந்தம் படத்தில் அந்த டான்ஸ் மூமெண்ட்டை தான் ட்ரெய்லரில் ஃபர்ஸ்ட் ஷாட்டாகவே போட்டிருந்தேன். அதெல்லாம் அந்த படத்தினுடைய ஓப்பனிங் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சிது. அதுக்கு காரணம் வந்து பாபுடைய டான்ஸ் மூமெண்ட்டு. அப்புறம் வந்து அவருடைய பெர்ஃபார்மராகவும் நான் அதில் காமிச்சிருந்தேன். நான் பேச நினைப்பலாமே அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அது பிஎன்சிலெல்லாம் பெரிய ஹிட்டு. ஒரு 2 சம்பவம் சொல்ல விரும்புகிறேன். நான் பேச நினைப்பலாமில் வந்து ஒரு சீன் எடுத்திருப்பேன், அது படத்தில் கிடையாது. அதாவது ஆனந்த் பாபு வந்து மோகினி, ஆனந்த் பாபு 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. மோகினி இப்போ பெரிய ஆளாயிருவாங்க, ஒரு பெரிய கலெக்டர் ஆயிடுவாங்க. ஆனால் ஆனந்த் பாபுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருப்பார். அப்போ அவர் குடிச்சிட்டு அவரும் விவேக்கும் அது மோகினி என்ன செய்வாங்கன்னா, கலெக்டர் ஆன பிறகு ஆனந்த் பாபுவை கண்டுக்க மாட்டாங்க, அவர் பார்க்காமலே போயிடுவாங்க. ஆனந்த் பாபு ரொம்ப வெக்ஸ் ஆகி குடிச்சிட்டு அவர் விவேக்கிட்ட பேசிட்டே வருவார். ரொம்ப லெங்க்த்து ஷார்ட்டு டைலாக்லாம் பேசிட்டு வரும்போது ஒரு சுரம் சொல்லுவார். அந்த படத்தில் வந்து ஒரு பாடகர், அவர் வந்து ஒரு சுரம் சொல்லுவார், சாச 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 ரீக ரீகான்னு சொல்லி லெங்க்த்து சுரம். அதை வந்து ஒரே ஷார்ட்டு ஆனந்த் பாபு பேசி அசத்திட்டார். நான் அதை ஷூட் பண்ணிட்டேன். ஆனால் ஃபுட்டேஜ் இல்லை, நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். ஆனந்த் பாபு ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு என் வீட்டுக்கு வந்து, சார் எப்படியா அந்த சீன் வாங்கி சார், அந்த சீன் வாங்கி சார், சீன் வாங்கி சார்னு ரொம்ப அழுதாரு. பட் எனக்கு ஃபுட்டேஜ் ப்ராப்ளம், சாரி பாபு. அப்போல்லாம் என்னென்னா 13,500 மேலே சின்ன படங்கள் ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா அதுக்கு டேக்ஸு. அதனால் அந்த 13,500 ஃபுட்டேஜை கொண்டு வரணுன்றதுக்காக அந்த சீனை நான் எடுத்துட்டேன். இந்த ஆனந்த் பாபுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? தேங்க்யூ. அப்புறம் வந்து இதே மாதிரி நாகேஷ் சாரை வச்சு நான் பூவே உனக்கா பண்ணுறேன். நாகேஷ் சார் ஃபர்ஸ்ட் சீனே நான் வந்து ஒரு கேரிப்பாறைன்ற ஒரு இடத்துல ஒரு சீன் நாகேஷ் சாரும் நம்பியார் சாரையும் விஜயை வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த சீன் எடுத்தேன். அதில் நாகேஷ் சாருடைய ஃபர்ஸ்ட் டைலாக்கே நான் ரொம்ப அவர் அசத்திட்டார். அந்த டைலாக் என்னென்னா, மற்ற விஜய் வந்து 2 பேரும் நாகேஷ் சார் வண்டியில் வந்து ஸ்கூட்டர் இருக்கும், ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்கும், பட் வண்டி ஸ்டார்ட் ஆகி ரிப்பேர் ஆகிருக்கும். அவர் நம்பியார் சார் காரில் வந்து பெட்ரோல் இருக்காது. அப்போ நீங்கள் நாகேஷ் சார்ட்ட வந்து விஜய் சொல்லுவார், நீங்கள் வந்து நம்பியார் சாரையும் கூப்பிட்டு போங்க அப்படிங்கும்போது 2 பேரும் எனிமீஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ விஜய் சொல்லுவார். விஜய் சொன்னோடனே நாகேஷ் அந்த தாத்தாவையும் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். அப்போ நாகேஷ் சார் சொல்லுவார், மற்றவங்க கஷ்டப்படுறது எனக்கு தாங்க முடியாதுன்றது உனக்கு தெரியும், அவனுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு சின்ன பஞ்சை விட்டு ஒரு கேப் இது பண்ணால் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் அவர் வச்சு ஒரு சீன் ஒன்று எடுத்தேன், அதுவும் ஃபுட்டேஜில் கிடையாது, தூக்கிட்டேன். அதாவது என்னென்னா, அவர் வந்து விஜய்க்கு பர்த்டே, அந்த பர்த்டேக்கு வந்து அவர் வீட்டுக்குள்ளே மிட் நைட்டில் வந்து சுகுமாரிம்மா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இவர் ஒரு நாயை துரத்துற மாதிரி வீட்டுக்குள்ளே வருவார். வீட்டுக்குள்ளே வந்தோடனே சுகுமாரிம்மா பயந்து பின்பக்கமாக போயிடுவாங்க. அப்போ நாகேஷ் சார் வந்து உள்ளே வருவார். அப்புறம் விஜய் வீட்டுக்குள்ளே கூப்பிடுவார். வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு கொஞ்சம் நல்ல சீன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன். அந்த சீனும் படத்தில் கிடையாது, ஒரு லெவல் வரைக்கும் இருக்கும். வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் நாகேஷ் சார் விஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம். நான் வந்து அந்த சீன் 2-3 ஷாட் 2-3 டேக் எடுத்தேன். அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன். நானும் நாகேஸ்வரம் எதிர ரூம் நாகர்கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். ஏன்னா நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நாகர்கோயிலுக்கு வரணும். வந்து நைட்டில் நான் குளிச்சுட்டு, அப்போ எனக்கு சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டுட்டு நைட்டில் லேட் நைட் சாப்பிட்றேன்னு உடனே சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்றேன்னு நினச்சிடாதீங்க, நான் அந்த மாதிரி கிடையாது. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ ரூம் கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நாகேஷ் சார் குளிச்சுட்டு வெறும் டவலை மட்டும் போத்திட்டு வர்றாரு. வந்தோடனே, என்ன சார் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு நான் நடித்தது உனக்கு ஏதோ பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்னை வச்சு 4-5 டேக் வாங்கினேன், அது எப்படியாவது நாளைக்கு ரீஷூட் பண்ணிடுறேன், எனக்குமே அது அவ்வளோ ஹாப்பியாக இல்லை அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார், நான் பர்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணுன்றதுக்காக தான் எடுத்தேன், அது ஒன்றும் இல்லை சார், நல்லா இருக்கீங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க சார், அது நாளைக்கு ரீடேக்லாம் பண்ண வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, எப்படியாவது நாளைக்கு எடுத்துறேன்னாரு. நான் அது எடுக்கலை. அப்புறம் டப்பிங்கில் பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுவும் ஃபுட்டேஜில் போயிடுச்சு, அந்த போர்ஷன் இல்லை. அது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஆனந்த் நாகேஷ் சார் அந்த பெர்ஃபெக்ஷன், அந்த அவ்வளோ பெரிய சாதனையாளர், நம்ம நல்லா நடிக்கலையோ, டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ,
அப்படின்ற மாதிரி அதை மறுபடியும் நம்ம பண்ணிடணும், எப்படியாவது பண்ணிடணும், டைரக்டர் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிடணுன்ற மாதிரி அவருக்கு இருக்கிற மாதிரி ஆனந்த் பாபு ஒரு நான் நல்லா நடிச்சிருக்கேன், நல்ல சீனு, அந்த சீன் ஃபுட்டேஜில் போயிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவருக்கும் அதே ஒரு பரிவேற்பு இருந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, கஜேஷ் நீ மற்றவங்ககிட்ட வந்து கற்றுக்க வேண்டாம். நீ வந்து இப்போ எங்களுக்கு நான்லாம் வந்து சினிமா பரம்பரையிலேருந்து வரல, ஆனால் நீ வந்து உனக்கு அவங்க தாத்தா அவங்க அப்பா இவங்கள்ட்டேருந்தே நீ நிறைய கற்றுக்கலாம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த இவர் சொன்ன மாதிரி ஆர் உதயகுமார் சொன்ன மாதிரி அந்த கோங்குரா சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. கஜேஷ் இன்னும் கூட நல்ல டான்ஸில் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாகேஷா பெஸ்ட் டான்ஸர், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஆனந்த் பாபு அதே மாதிரி எல்லாருக்குமே தெரியும், பாடும் பாடம் பாடிலாம் அவருடைய டான்ஸ்க்காகவே ஓடிச்சு. அது மாதிரி கஜேஷ் இன்னும் கூட டான்ஸ் கொஞ்சம் பயன்படுத்திருக்கலாம்னு தோணுச்சு. பட் அவர் நல்லா தான் ஆடியிருக்கிறார். அவருக்காக இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சாங் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மியூசிக் ரைட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, கோச்சிக்காதீங்க. நான் வந்து ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது, நான் பார்த்த ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஹீரோயின் நான் வந்து அவங்க கன்னடம், கிட்டத்தட்ட நான் மெட்ராஸுக்கு வந்து 42-43 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமா யாரும் தாவணி போட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் எங்கள் ஊரில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து இந்த ஹீரோயின் வந்து ஒரு கன்னடத்து பைங்கிளி, சரோஜா தேவிக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி தாவணியோடு வர்றது பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்குது. நம்ம கலாச்சாரம் இன்னும் காப்பாற்றப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொன்று சொல்லிக்கிறேன், உதயகுமார் சாருக்காக சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு வரதுக்கு முன்னாடி வந்து அந்த 3 வீரன்ஸ் அந்த லேடிஸோடையும் நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னாரு. நான் அப்படியெல்லாம் கிடையாதுன்னா, நான் ரொம்ப நல்லவன், உங்களை மாதிரி இல்லை. இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 16 படம் எடுத்திருக்கேன். எந்த ஹீரோயினாவது என்னை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்களா? இங்கே நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் இருக்கீங்க. எனக்கு என் காலத்தில் என்னை பார்த்த நெல்லை சுந்தரராஜன் சார் இருக்காரு, நண்பர் தேவராஜ் இருக்கிறாரு, தேவராஜ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன், ஜெயச்சந்திரன் இருக்காரு, மோகன சுந்தரம் இருக்காரு, எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். அப்புறம் சரவணன் இருக்காரு, எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். சத்யா இருக்காரு. அதனால ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்புறம் இன்னொன்று, ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்திலேருந்து வந்தார் அப்படின்னு சொன்னீங்க. நான் அதுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா ஒரு வசதியானவர் தான். ஆனால் நான் சினிமாவுக்கு வந்து நான் பட்ட கஷ்டங்கள் எந்த டைரக்டரும் பட்டுக்க மாட்டாங்க. எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பட்டி கிடந்திருப்பாங்க. நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய முதல் படம் ஒரு சில்வர் ஜூப்ளி கொடுத்துட்டு என்னுடைய 2வது படம் பெரும்புலி ஃபெயிலியருக்கு அப்புறம் நான் பேச நினைப்பேன், நம்ம பாபு தான் ஹீரோ. அதில் நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோன்னு அவருக்கு தெரியும். நாங்கள் வந்து அதில் ஃபில்மே இருக்காது, 100 அடி 50 அடி பிட்டு ஃபில்ம் எல்லாம் வச்சு நாங்கள் அதை ஷூட் பண்ணி 2 வருஷம் போராடி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பண்ணும் பொழுது பாதியில் படம் நிற்கும். அப்போ நான் எத்தனை நாள் நான் பட்டினி கிடந்திருப்பேன்னு என் கூட அந்த பாவா லக்ஷ்மணன் சொல்லி இப்போ சினிமாலெல்லாம் காமெடியாக நடிச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான். அப்படிலாம் நிறைய சினிமாவில் கஷ்டப்பட்டு போராடி தான் நான் டைரக்டர் ஆனேன். அந்த வசதிகள் எதுவுமே நான் அனுபவிக்கல. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா இறந்த பிறகு இப்போ தான் அந்த சொத்துக்கள்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கோடீஸ்வரன்லாம் நான் கிடையாது. ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பண்ணையாராக இருந்தாருன்னா அது என்ன, அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களில் ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் வச்சுருந்தா ஒரு பண்ணையார், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் நான் வசதியானவன். ரொம்ப எல்லாரும் சொல்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் சத்யராஜ் சார் மாதிரிலாம் ஜமீன் பரம்பரையெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதனால் அதையும் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். அப்புறம் உண்மையிலே உதயகுமார் சார் சொன்ன மாதிரி சிவராஜ் சார் உண்மையிலே ஒரு புண்ணியம் செஞ்சுருக்காரு. அவர் வாழ்கிற காலத்திலேயே அவர் பையன் 2 பேரும் பெரிய, தனுஷ் ஒரு பெரிய ஹீரோவாக இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு, இந்தியா பூரா பேசப்பட்ட ஒரு நடிகராக இருக்காரு. அதே மாதிரி செல்வராகவனும் மிகப்பெரிய டைரக்டராக இருக்காரு. நானும் ஒரு சின்ன நம்பிக்கையோடு இருக்கேன், நம்ம பையனும் நாம் வாழ்கிற காலத்திலே ஒரு பெரிய நடிகனாக ஆயிரணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அது கடவுள் கையில் இருக்குது. கஜேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாபு ஆனந்த் இந்த படம் வந்து என்ன ஆனந்த் பாபு தான் கூப்பிட்டாரு, அப்புறம் கஜேஷ் என்னை கூப்பிட்டாரு. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. நிச்சயமாக எப்படி ஹிந்தியில் வந்து ராஜ் கபூர் ஃபேமிலி, பிருத்திவிராஜ் கபூர், ராஜ் கபூர், அப்புறம் ரிஷி கபூர், ரந்தீர் கபூர், அப்புறம் ரன்வீர் கபூர் வரைக்கும் ஒரு 4 ஜென்ரேஷன். தெலுங்கில் நாகேஸ்வர் ராவ், நாகார்ஜுனா, நாக சைத்தன்யா, நடிகர் சிவாஜி கணேசன் சார், பிரபு சார், அப்புறம் விக்ரம் பிரபு, முத்துராமன் சார், கார்த்திக், கௌதம் கார்த்திக் வரைக்கும், அதே மாதிரி நாகேஷ் சார், ஆனந்த் பாபு சார், அப்புறம் கஜேஷ். இந்த வாரிசுகளும் ஜெயிக்கட்டும், வாழ்த்துக்கள். கஸ்தூராஜா சார் ரொம்ப கிளியராக சொன்னார். எங்களுக்கெல்லாம் எங்கள் பையன் ஹீரோ ஆகும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு சொன்னார். ஏன்னா நாங்கள்லாம் டைரக்டர்ஸ் ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஜாக்கிரதையாக படங்கள், நல்ல கதைகள் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.